நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்துக்கான பூஜையெல்லாம் போட்டு இந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஃபோட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சந்தானம் அண்ணா, கயாடு லோகர்லாம் வந்து நடிக்கிறாங்க. நம்ம சந்தானம் அண்ணாவும் நம்ம எஸ்டிஆர் அண்ணாவும் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் ஒன்றா ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட ப்ரெசன்ஸ்லாம் பிக் ஸ்க்ரீனில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்தை பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தா நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கே நம்ம சாய் அபியங்கர் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணுறாரு. நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரூ விக்ரம் அண்ணாவோட பைசன் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை இப்போ அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்தை எப்போ திரும்ப ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இந்த தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. நம்ம மாரி செல்வராஜோட டைரக்ஷனில் நம்ம த்ரூ விக்ரம் அண்ணாவோட இந்த பைசன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட 52வது படத்துக்கான டைட்டில், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லுக்கு டைட்டில் டீசர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட 52வது படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் பாண்டியராஜ் இருக்காருல்ல, அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஃபீமேல் லீடர் நம்ம நித்யா மேனன் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன தெரியுமா வச்சுருக்காங்க, தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. கூடவே இந்த படத்துக்கான டைட்டில் டீசருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செமையாக வந்துருக்கு. நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட இந்த 52வது படமான தலைவன் தலைவி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.